எனக்கு மிகவும் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. நாம் இன்று அதிகாலை நேரத்தில் நம் ஆண்டவருடைய சார்பாய் நாம் வந்திருக்கிறோம். அவர் நம்மை எழுப்பி தட்டி எழுப்பி உறக்கத்தை கலைத்து உற்சாகமாய் இந்த அதிகாலையில் நாம் அவரை ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த, மாட்சிமைப்படுத்த ஆண்டவர் நம்மை இந்த காலை வேளையில் அழைத்திருக்கிறார். எதற்காக அதிகாலையிலே ஆண்டவர் நம்மை எழுப்ப வேண்டும்? என்ன காரணம் இருக்கும் அதிகாலையில் ஆண்டவர் எழுப்ப? காலையில எழுப்பலாமே, நம்ம தூங்குற நேரம் இல்ல. இந்த நேரம் சொல்லுவாங்க, அதாவது இந்த 3 to 5 இருக்கு பாருங்க, அதுவும் 3 to 4 இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்லுவாங்க, தூங்காதவங்களுக்கு கூட தூக்கம் வரும் அப்படின்வாங்க. ஆனால் அந்த நேரத்துல தான் ஆண்டவர் நம்மளை எழுப்பி அழைத்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்மளை ஜெபிக்க வைக்கிறார், நம்மளை ஆராதிக்க வைக்கிறார், துதிக்க வைக்கிறார். ஏனெனில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அதிகாலையில அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அதிகாலை என்று சொல்லும் பொழுது இந்த 3 இந்த 6 மணி வரை வருகிற நேரம் இருக்கிறது பாருங்க, அந்த 3 மணி நேரம் அவை அதிகாலை நேரம். நடுசாம நேரம் என்று ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு 12 மணியிலிருந்து 3 வரை இருக்கிற அந்த 3 மணி நேரம் இருக்கு பாருங்க, அது நடுசாம நேரம். நடுசாம நேரம், ஆமா, இது அதிகாலை நேரம். அதிகாலை நேரம். இந்த அதிகாலையில் தான் ஆண்டவர் நம்மை எழுப்பி பாதத்தில் அழைத்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவரை கண்டடைவதற்காக மாத்திரமல்ல, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லுகிறார். அதே நேரத்திலே அவர் சொல்லுகிறார், காலையிலே என்னுடைய கிருபையும், அதிகாலையில் என்னுடைய கிருபையும் பிரமாணிக்கமும் வாக்கு தத்தங்களும் புதிதாயிருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் புது வாக்கு தத்தத்தினாலும் வாக்கு பிறராமையானாலும் அவருடைய சொல்லன்னா அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். புதிதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அவருடைய இரக்கம் புதிதாய் இருக்கிறது. அவருடைய அன்பு புதிதாய் இருக்கிறது. அவருடைய நேசம் புதிதாய் இருக்கிறது. அவர் நம்மிடத்தில் என்னென்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை எல்லாம் இந்த அதிகாலை நேரத்திலே நம்மளுடைய பாதத்திலே அமர்ந்து அவரோடு ஜெபித்து நாம் அவரிடத்தில் பேசுவது மாத்திரமல்ல மக்களே, அவர் நம்மிடத்தில் பேசுகிற நேரம் இது. அவர் நம்மிடத்தில் பேசுகிற நேரம். நாம் அவரிடத்தில் அவரை ஆராதித்து துதித்து வாழ்த்தி வணங்கி போற்றி நம் ஜெபத்தை எல்லாம் சொல்லிவிட்டு, மோசே எப்படி சீனாய் மலையிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாரோ அது போல நம்மளுடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் அவர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவர் நம்மிடத்திலே பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்கணும். See, conversation என்றது not a one side. Not a one side. ஆமா, not a one side. ஜெபம் என்பது என்ன? இறைவனோடு நாம் உறவாடுகிறது தான் ஜெபம். இறைவனோடு நாம் பேசுகிறது தான் ஜெபம். நாம் எல்லாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், நாம் ஆண்டவருடைய பாதத்தில் போய் அவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி விட்டு நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் அவரிடத்தில் சொல்லிவிட்டு, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்ல பிதாவே கேட்கிறோம், நல்ல பிதாவே ஆமென் போயிட்டே இருக்கும். நீங்க பேச அவர் இடம் கொடுத்தாரு இல்ல, நாம் பேச அவர் இடம் கொடுத்தாரு இல்ல, அப்ப அவர் எப்ப பேசுவாரு? அவருக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? ஆண்டவர் என்று கேட்கிறார். நீ ஜெபித்து விட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போற, நான் என்ன சொல்றேன் என்ன பேசுறேன்னு நீ என்னைக்காவது ஒரு நிமிடம், 3 நிமிடம், 5 நிமிடம் காத்திருந்தியா? காத்திருந்திருக்கோமா? அவருடைய பாதத்துல காத்திருந்திருக்கோமா? அவருக்கு பேச நாம் நேரம் கொடுத்திருக்கிறோமா?
முதல்ல அவர் நம்மகிட்ட பேசுவார்னு விசுவாசம் இருக்குதா நமக்குள்ள? சொல்லுங்க. இல்ல. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே, நான் உன்னிடத்துல பேச வேண்டும். மலை மேல் ஏறி வா, சீனாய் மலை மேல் ஏறி வா. இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, அதை நான் உன்னிடத்தில் கொடுக்கணும். நான் உன்னிடத்துல பேசுற, மலை மேல் ஏறி வா என்று சொன்னார். மோசே போனார், ஏறி போனார். போய் பாருங்கள், எகிப்திலே அந்த மலையை போய் பாருங்க. அங்க ஏறி போய் பாருங்க, அந்த சீனாய் மலைக்கு ஏறி போய் பாருங்க. ஏற முடியாது. வயசானவங்க எல்லாம் போவாதீங்க, பிபி இருக்கிறவங்க எல்லாம் போவாதீங்க, வயசானவங்க எல்லாம் போவாதீங்க, உட்காருங்க. யங்ஸ்டர்ஸ் தான் போறாங்க. காலையில 3 மணிக்கு ஏஞ்சி போகணும். 3 மணிக்கு இறங்கி ஏறினாதான் அது காலையில போய் சேர முடியுமா? ஆண்டவர் கிருபையில 2 முறை போனேன். ஆனா என்னால ஒரு முறை தான் நான் எகிப்துக்கு போனேன். இந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் அண்டை போனோம். ஆண்டவர் எங்கு மோசேக்கு காட்சி கொடுத்தாரோ அந்த இடத்துல நின்று நாங்கள்லாம் ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த வாக்கியத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு சித்தமானார். இந்த வருடமும் ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு போவார் அவருடைய தேசத்திற்கு. போய் பாருங்க மக்களே. எவ்வளோ ஊருக்கு போறோம். ஜப்பானுக்கு போறோம், சிங்கப்பூர் போறோம், US போறோம், UK போறோம், ஜெர்மன் போறோம், யூரோப் போறோம், எல்லா ஊருக்கும் போறோம். ஆண்டவருடைய நம் தந்தை, நம்முடைய அப்பா, நம்ம அப்பா வாழ்ந்த ஊருக்கு நம்ம போக வேண்டாம்? அவர் சுவாசிச்ச காத்த நம்ம சுவாசிக்க வேண்டாம்? அவர் நடந்த இடத்துல நம்ம பாதம் பட வேண்டாம்? அந்த ஒளிவு மரத்துல அவருடைய பாதம் இருக்கு மக்களே, அவருடைய பாதம் இருக்கு. அவரு மறுரூபமாகும்போது எவ்வளவு பெருசா இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த பாதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாதத்தை போய் பாருங்க. நம்ம பாதம் அதுல ஒரு கொசு மாதிரி இருக்கும். நம்ம பாதத்தை அங்க போய் வச்சோம். அவ்வளோ பெரிய பாதம். அவர் மறுரூபமாகி எலியாவோடும் மோசையோடும் இருக்கும் போது இருந்திருக்க பாதம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசு. அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? நம் தேவன் பிறந்த இடத்தை பார்க்க வேண்டாமா? அவர் வாழ்ந்த ஊரு, வளர்ந்த ஊர், அவர் நடந்த இடங்கள், அவர் அந்த காத்ததானே சுவாசிச்சிருப்பாரு. அவர் சுவாசிச்ச காற்றை நம்ம சுவாசிக்க வேண்டாமா? அந்த மண்ணில் நம்ம கால் மிதிக்க வேண்டாமா? நம்ம கால் பட வேண்டாமா? ஆசைப்படுங்க மக்களே. US வேண்டாங்க, அசிங்கங்க. அது அசிங்கமான தேசம், அசிங்கமான தேசம். வேண்டாம். எல்லா ஊரையும் பார்க்கறதை காட்டிலும் முதல்ல இஸ்ரேலுக்கு போங்க. உங்களுக்குள்ள ஒரு பெருமை வரும் பாருங்க. ஒரு பெருமை வரும். நம்ம தாய்நாடுங்க அது. பரம எருசலேம் அங்கதான் வரப்போகுது. இப்போ இருக்கிற எருசலேம் மேல நீ இப்ப இருக்க போறது இல்ல. பரலோகத்துல ஒரு எருசலேம் இருக்கு. அது பேர் தான் பரம எருசலேம் சொல்லுவாங்க. அந்த பரம எருசலேம் அப்படியே இப்ப இருக்கிற இஸ்ரேல்ல அமரும். ஆண்டவர் எங்கிருந்து 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போகிறான்னு நினைக்கிறீங்க? நம்மெல்லாம் 1000 ஆண்டுகள் நம்ம ஆண்டவருடைய ஆட்சியில இருக்க போறவங்க. உறுதி இருக்கா? விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கா? சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கா? இருக்கணும். விசுவாசிக்கணும், நம்பணும். அவர் பிள்ளைகளுக்கு அதை அவர் வைத்திருக்கிறார். இப்ப நம்ம இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் இருக்கிறோம். பிதாவானவர் காலம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் புதிய ஏற்பாடு. கிபி 33.5 ஆண்டுகளுக்கு அடுத்து வருகிற காலம் கிருபையின் காலங்க. நாம் 2026 இருக்கிறோங்க. ஏளனம் பண்றாங்க. நான் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்றாரு. அவர் எங்க வராருன்னு எல்லாரும் இந்த உலகம் நகைக்குது, எள்ளி நகையாடுது. ஆனா அதையும் அவர் பார்த்துட்டு பொறுமையா இருக்காருங்க. ஏன் பொறுமையா இருக்காரு? யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் பொறுமையா இருக்காரு? யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் பொறுமையா இருக்காரு? எனக்காக, நமக்காக, நம்ம எல்லோருக்குமாக, இந்த உலகத்துக்காக. யாரும் ஒரு ஆன்மாவும் நரகத்துக்கு போவது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. ஒரு ஆன்மாவும் நரகத்துக்கு போவது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. எல்லாரும் பரலோகம் போகணும். எல்லாரும் அவர் அண்டிக் கொள்ளணும். எல்லாரும் அவர் கிட்ட வரணும். எல்லாரும் அவர் அண்டிக் கொள்ளணும், கிட்ட வரணும்.
அவர் ரத்தத்தினால எல்லாரும் கழுவப்பட்டு மீட்பை பெறணும். அதுதான் அவர் விருப்பம். அப்பதான் அவர் ராஜ்யத்தில் நம்ம பங்கு கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை அப்பமாகவும் அவருடைய ரத்தத்தை பானமாகவும் எவன் பருகுகிறானோ, எவனுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்படுகிறதோ, அவன் இந்த உலகத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, நரகத்தில் இருந்து, மரணத்தில் இருந்து மீட்கப்படுகிறான். இதான் உண்மை.